எல்லாரும் மதங்களை கடந்து எல்லாரும் ஒன்றா இணைகிற இனம் என்றால் அது தமிழர் இனம் தான். அப்படிப்பட்ட தமிழர் இனத்தினுடைய திருநாள் தான் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடுகிறோம். தை மகள் பிறக்கின்ற நன்னாள். ஆங்கில புத்தாண்டு முடிந்து ஒரு 15 நாட்கள் கடந்து தை திருமகள் பிறக்கின்ற இந்த நன்னாளில உங்க எல்லாருக்குமே இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை. என்ன பண்ணா யாரை கண்டும் அஞ்சாத ஒரு இனம், வீரம் செழித்த இனம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாம் சின்ன பசங்களா இருந்திருப்பீங்க நினைக்கிறேன். நான் 11th படிக்கும் போது நடந்த போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், எல்லாருமே வாழ்ந்திருப்பீங்கல்ல. இந்திய அரசாங்கம் ஜல்லிக்கட்டு என்ற ஒரு வீர விளையாட்டை தடை செய்த போது அதுக்கு போராடியவர்களே மாணவர்கள் தான். உங்களை போன்ற அன்னைக்கு இருந்த மாணவர்கள் தான் போராடினாங்க. உங்களுடைய சீனியர்ஸ் எல்லாமே. நானும் போராட்ட காலத்துல இருந்தவன். போராடி இன்னைக்கு அந்த வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்டதான ஒரு விளையாட்டுக்கே போராடி கிட்டத்தட்ட 100 நாட்கள் களத்தில் இறங்கி ஒட்டுமொத்த தமிழர் இனமும் போராடி அப்படிப்பட்டதான உரிமையை பெற்ற இனம் தமிழர் நாடு. அந்த நாட்டில் வாழ்கின்ற பெருமிக்க மக்கள் தான். நமக்கென்று தனித்த அடையாளம் உள்ளது, பண்பாடு உள்ளது. ஒரு இனம் அந்த இனத்தினுடைய மக்களை கடந்து பிற இனத்து மக்களையும் நேசிக்கும் என்றால் அது தமிழர்கள் தான். யாதும் ஊரே யாவரும் கேள் என்று சொல்லுவோம். இந்த வாழ்த்துக்களோடு நம்முடைய நிகழ்ச்சியை நம்ம தொடங்க போறோம். ஒரு பக்கம் பொங்கலானது அழகா என்ன பண்ணிட்டு இருக்கு, சூப்பரா வஞ்சாச்சு. நம்மளுடைய டீம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்முடைய விளையாட்டுகளை நம்ம தொடங்க போகிறோம். வீர விளையாட்டுகளை தொடங்க போகிறோம்.